கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நேரடியாய் கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனத்திற்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். இந்த மார்ச் மாதத்தை நடத்தும்படியாய் 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். வாசிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும் தூரமாய் இருப்பதாக என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரே வசனத்தில் எச்சரிப்பும் வாக்குத்தத்தமும் இருக்கிறது. பொதுவாகவே வாக்குத்தத்தங்கள் எல்லாத்திலையுமே ஒரு எச்சரிப்பு இருக்கும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நீ ஆசீர்வாதமாய் இருப்பதன் வாக்குத்தத்தம்னா கீழ்ப்படியும் பொழுது அந்த ஆசீர்வாதம், கீழ்ப்படியாம போகும் பொழுது சாதம். இங்க நாம் அவரை அசட்டை பண்ணும் பொழுது கனஈனப்படுகிறோம். முதல் தேதி அதுன்றதுனால இதை குறித்து இன்னைக்கு பேச முடியாது. ஆனா முன்னாடி கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் பாருங்க, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. பொதுவாகவே நம்ம கூட என்ன தெரியுமா செய்வோம்? ஒரு சிலருக்கு ஸ்தோத்திரம் வைப்போம், ஸ்தோத்திரம் சொல்லுவோம், டக்குன்னு அதை நிறுத்திடுவோம், கொஞ்ச நாள் கழிச்சு நிறுத்திடுவோம். சிலரை பார்த்து சிரிச்சு பேசுவோம், கொஞ்ச நாள் கழிச்சு நிறுத்திடுவோம். ஏன் தெரியுமா? காரணம், நான் சோத்திரம் சொல்லுவேன், நீ சொல்றது இல்லை. சொல்லாத சோத்திரத்துக்கு எதுக்கு சோத்திரம்? நான் பார்த்து சிரிப்பேன், நீ ஒரு சின்ன சிரிப்பு கூட சிரிக்கிறது இல்லை. சிரிக்காத நபர்கிட்ட நான் என்னத்துக்கு போய் என்ன பண்ணோம்? சிரிக்கணும். நல்லா பேசுவேன், இப்பெல்லாம் நீ என்ன பண்றது இல்ல, மூஞ்சி கொடுத்து பேசுறது இல்ல. பேசாத நபர்கிட்ட நான் எதுக்கு வலுக்கட்டாயமா வந்து பேசணும்? அப்ப இந்த மனுஷனுடைய இயல்பு கூட என்ன, நல்லா கவனிச்சுங்க. நான் ஒரு காரியத்தை செய்கிறேன், ஆனால் அது எனக்கு செய்யப்படலைன்னும் பொழுது நம்ம நிறுத்திடுறோம். இந்த இடத்துல ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுகிறேன். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரியுது? தேவ ஜனமே, உனக்கான கணம் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிறது போல உன் படிப்புலயோ, உன் சாமர்த்தியத்திலேயோ, உன் திறமையிலையோ, உன் வேலை செய்யற ஓனர் கையிலையோ, உன் எதிர்காலம் மற்றவங்க கையில இல்ல. சில பேர் சொல்லுவாங்க, அவர் மனசு வச்சார்னா என்னை கனப்படுத்தலாம், அவர் நினைச்சார்னா எனக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுக்கும். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன், தேவன் நம்மை நினைத்திருக்கிறார். சத்தமா சொல்லக்கூடாதா? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்னை கனப்படுத்த அவருக்கு தெரியும். நீங்க மனுஷனை நம்பிட்டு உட்காராதீங்க. மனுஷனுக்கு எப்படி கனஈனப்படுத்தலாம், எந்த கணத்தை, அந்த மரியாதையை, அந்த ஹானரை, அந்த உயர்வை எப்படி கெடுக்கலாம், தடுக்கலான்றது மட்டும்தான் மனுஷனுக்கு தெரியும். ஆனால் சர்வ வல்ல தேவனாகிய கர்த்தருக்கு மட்டுமே என்னை உயர்த்த தெரியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை கனத்த தெரியும். காரணம், வசனம் சொல்லுது பாருங்க. என்னோட கூட 1 நாளாகமம் புத்தகம் 29:12 பாருங்க. 1 நாளாகமம் 29:12. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. இதுதாங்க ஹைலைட்டான வசனம். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும், நீங்க அந்த கனத்தையும் மேன்மையும் சேர்த்து பாருங்க, அது உன் தேவனால் மட்டும்தான் நடக்கும். இன்றைக்கு பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நபரும் என்னை கனப்படுத்தினார், வாழ வைத்தார் என்று சொல்ல முடியாது. காரணம், நாம் இருக்கிற இடத்திலே, அது ஊழியமா இருந்தாலும் சரி, அது சபையா இருந்தாலும் சரி, அது ஸ்கூலா இருந்தாலும் சரி, எக்ஸாமினேஷன் ரிசல்ட் எதுவா இருந்தாலும் சரி, எலெக்ஷனா இருந்தாலும் சரியா, எல்லாத்திலையும் ஒன்னே ஒண்ணுதான், யார் கனப்படுத்தப்படுவார்கள், யார் தெய்வத்தை கனப்படுத்துகிறார்களோ.
இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் நிபந்தனையோடு வருகிறது. வாக்குத்தத்தம் என்னவோ? கனப்படுத்துவேன். I'm going to honor you. உன்னை நான் கனப்படுத்துவேன். ஏன்னா ஐஸ்வர்யம் கனமும் யாராலதான் வருது? கர்த்தராலதான் வருது. ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில உயர்வடைந்திருந்தால், ஆசீர்வதிக்கப்பட்டால், கர்த்தர் அவரை கனப்படுத்தி இருக்கிறார்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தம் வரமாட்டதே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. நாம் கனப்படுத்தப்பட தேவனை கனம் பண்ண வேண்டும். ஒரு கசப்பான உண்மை, இன்னைக்கு சபைகளிலே, கிறிஸ்தவ உலகத்திலே கடவுள் கனப்படுத்தப்படவில்லை, தேவன் கனப்படுத்தப்படல. இந்த செய்தியை நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. வேதம் சொல்லுகிறது, என்னோடு கூட வாசிச்சு பாருங்க. ஏசாயா புத்தகம் 29:13 சொல்லுது. ஏசாயா 29:13, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ. ஐயா, வார வாரம் வரோம், ஆராதனைக்கு வரோம், கூட்டத்துக்கு வரோம், கடவுளை நோக்கி பார்க்கிறோம். இந்த வாய் மட்டும்தான் ஆண்டவர் நல்லா கவனிச்சிருக்கிறார் பாருங்க. ஏதோ தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடினால் என்னை கனம் பண்றாங்க, இல்லைன்னு சொல்லல ஆண்டவர். அவர்கள் இருதயமோ. இது உண்மையான கனமாங்க? ஒண்ணு இல்லைங்க, நல்லா கவனிங்க. சில பேர் வாழ்த்துற வாழ்த்தே காட்டி கொடுத்துறோம், அவங்க உள்ள வாழ்த்துதா வாய் வாழ்த்துதா. சில பேர் கை கொடுக்கறதுலயே தெரிஞ்சுக்கலாம் ஆத்மார்த்தமா கை கொடுக்கறாங்களா, விஷ் பண்ணி கை கொடுக்கறாங்களா. கவனிக்கிறீங்களா? செய்திக்குள்ள இருக்கிறீங்களா இல்ல வேற எங்கன்னா கவனிச்சிருக்கிறீங்களா? மனுஷனே கண்டுபிடிக்கிறப்போ நீ ஆராதிக்கிற தெய்வம் கண்டுபிடிக்க மாட்டாரா? நாம் எப்படி அவரை ஆராதிக்கிறோம், எப்படி அவரை துதிக்கிறோம். அநேக நேரங்களிலே நாம் கனம் பண்ணலன்னு கர்த்தர் சொல்லல, நீ கனம் பண்ற. ஆனா அந்த கனம் எப்படிப்பட்டதா இருக்குது? வேறோ வாய் வார்த்தை. ஆண்டவரே நீ நல்லவர், நீர் வல்லவர், நீர் பெரியவர். உன் இருதயமோ தூரமாயிருச்சு. மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனம் ஒரு நல்ல உதாரணத்தை சொல்றாரு. குமாரன் தன் பிதாவையும். நல்லா கவனிங்க. இதை விட ஒரு மனுஷனுக்கு புரிய வைக்கிற வசனம் இல்லவே இல்லை. ஒரு பெத்த புள்ள தகப்பனையும் ஒரு வேலைக்காரன் ஊழியக்காரன் எஜமானியம் கனம் பண்றாங்களா இல்லையா? ஆண்டவர் கேட்கிறார் கேள்வி. இதே கேள்வி இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், கவனிக்கிறீங்களா? ஒரு புள்ளன்னா கண்டிப்பா அப்பனை என்ன பண்ணணும்? அட சொல்லுங்களேன். பாக்குறாங்க பாஸ்டர். குமாரனா இருந்தா என்ன பண்ணணும்? பிதாவை கனம் பண்ணணும். ஊழியக்காரனா இருந்தா என்ன பண்ணணும்? எஜமான கனம் பண்ணணும். கனம் பண்ணுகிறார்களே, அங்க கேட்கிறாரு, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் தேவ ஜனமே கவனிங்க, தேவன் கனத்தை எதிர்பார்க்கிறார். காரணம், அவர் கனத்திற்கும் மகிமைக்கும் துதிக்கும் உரிய தேவன். இந்த மாதம் கர்த்தருக்கு வாக்கு பண்றாரு, நீ எதிர்பார்க்கிற இடத்துல, எதிர்பார்க்கிற விதத்தில, எதிர்பார்க்கிற வேலைகளில ஒரு நல்ல உயர்வையும் மேன்மையும் கொடுத்து கர்த்தர் உன்னை நிச்சயம் கனப்படுத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆனா நாம என்ன செய்யணும்? அவரை கனப்படுத்தணும். We need to honor. இன்னைக்கு கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. ஒரு கிறிஸ்தவனா, ஒரு விசுவாசியா, ஒரு சீஷனாய், ஒரு தேவனுடைய பிள்ளையாய் நான் தெய்வத்தை கனப்படுத்துகிறேனா இல்லையா? எந்தெந்த வகையில கடவுளை கனப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுது. என்னோட கூட எடுத்து வாசிங்க. ஏசாயா புத்தகம் 43வது அதிகாரம் 23வது வசனம். ஏசாயா 43:23. உன் ஆடுகளை தகன பலிகளாக நீ எனக்கு செலுத்தவில்லை. முதலாவது காரியம் கர்த்தர் சொல்லுகிறார், பலிகளாலே கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். பலிகளாலே. என்ன பாஸ்டர்,
அது பழைய ஏற்பாட்டு கதை தானே. இப்ப போய் ஆடையும் கோழியும் மாட்டையும் வெட்ட முடியுமா? கவனிங்க, பலி செலுத்துவது கர்த்தரை கனப்படுத்துகிற ஒரு காரியம். ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு பழக்க வழக்கு, ஒவ்வொரு ரிலிஜன்ஸ்க்கும் ஒவ்வொரு வர்ஷிப் ட்ரெண்ட் இருக்கு. கவனிக்கிறீங்களா? வாட்சி முடிச்சிட்டீங்களா? இங்க பாருங்க, ஒவ்வொரு ரிலிஜனுக்கும் யாவே என்கிற கர்த்தரை, ஜீவனுள்ள தேவனை வணங்குகிறவர்களுக்கு ஒரு குணம் இருக்கிறது. அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? கர்த்தரை வணங்க வேண்டும் என்றால், கர்த்தரை கனப்படுத்த வேண்டும் என்றால் அவர்கள் பலியை எடுப்பார்கள். சரி, நல்லா கவனிங்க. மோசே என்கிற நபர் வந்துதான் பலி செலுத்துவதை நியாயப்பிரமாணமாக்கி கட்டளையாக்கி ஜனங்களுக்கு கொடுத்தார். ஆனா அதுக்கு முன்னாடி யாருமே பலி செலுத்தலையா? ஆபிரகாம் பலி செலுத்தி இருக்கிறார், ஈசாக்கு பலி செலுத்தி இருக்கிறார், ஏன் நோவா பலி செலுத்திருக்கிறார். பேழையை விட்டு இறங்கி வந்த உடனே பேழையில் இருந்த நல்ல விசேஷமான நேர்த்தியான பரிசுத்தமான ஜீவ ஜந்துக்களை எடுத்து தகன பலியாக ஏறெடுக்கும் பொழுது சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். That sacrifice, அந்த பலி கடவுளை ப்ளீஸ் பண்ணுது. ஆளுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியும் ஒரு மாட்டையும் கொண்டு வரலாமாங்க கையில புடிச்சுக்கின்னு? Is it possible? ஆனா அதுக்கு தான் வேதம் சொல்லுது. சங்கீத புத்தகம் 50:23, 50ஆம் சங்கீதம் 23வது வசனம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறவன். லிசன், இந்த 2K இப்படிப்பட்ட காலகட்டங்களிலே நவநாகரிக உலகத்துல யாரும் போய் ஏன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒரே தரம் சிலுவையிலே பலியிடப்பட்டதினாலே பலியிடப்படுதல் நிறுத்தப்பட்டது. எபிரேயர்ல மோசே சொல்றாரு, செலுத்தப்படுவதற்கு வேறொரு பலி இல்லாதபடிக்கு கர்த்தர் செஞ்சிட்டார். There is no more sacrifice. அப்ப நீங்க தானே பாஸ்டர் சொன்னீங்க, பலியிட்டாதான் கர்த்தரை கனப்படுத்த முடியும். என்ன பலி? உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல ஸ்தோத்திரம் அழிஞ்சு போயினுக்குது. ஹலோ, ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் ஸ்தோத்திரம் சொல்றீங்களா? கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? போன் அட்டன் பண்ணும்போது ஸ்தோத்திரம் சொல்லி எடுக்கிறீங்களா? ஆஸ் அ பாஸ்டர் என்கிட்ட பேசுறேன்னா ஸ்தோத்திரம் தான் சொல்லுவீங்க, தப்பு இல்லை. ஒரு பிலீவர், ஒரு விசுவாசி கிட்ட பேசினா ஸ்தோத்திரம் சொல்லுவீங்க, கரெக்ட். கிறிஸ்தவ நபர்கள் கிட்ட பேசினா, பக்கத்து சபைக்கு போறவங்க மத்த சபைக்கு ஒரு கூட்டத்துல பாக்குற ஸ்தோத்திரம் சொல்லுவீங்க. சொந்தக்காரனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி போன் அட்டன் பண்ணிருக்கியா? இல்லையே. அதனால்தான் போன்ல பல ஏழ்ற. எல்லாம் கவனிங்க, நாம் எந்த நிலைமையிலும் கர்த்தரை மகிமைப்படுத்துறோம். ஒரு கசப்பான உண்மை என்ன தெரியுமா? தப்பா நினைச்சுக்காதீங்க. சண்டே டு சண்டே ஸ்தோத்திரம் போச்சு. எல்லா நிலைமையிலும் எந்த சூழ்நிலையிலும் தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். யோபை பார்த்து கத்துக்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு தோத்திரம். நமக்கு கொடுத்தா மட்டும்தான் தோத்திரம், கொடுக்கலன்னா ஆத்திரம். தரல ஜபம் கட்டு, பாஸ்டிங் கட்டு, மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு. இனிமே நீங்க தெரிஞ்சுக்கிங்க, பட்டினி போராட்டம் அல்ல, சரீரத்துக்கு கொடுக்கிற தண்டனை. அதே மாதிரி நீ நன்மை செய்யல, நான் உன்னை தேட மாட்டேன்றது, அது நீ ஆண்டவருக்கு கொடுக்கிற தண்டனை இல்ல, உனக்கு நீயே கொடுத்துக்கிற தண்டனை. ஏன்னா ரகசியம் தெரிஞ்சுக்க, அவரை கனம் பண்ணுகிறவர்கள் தான் கனம் பண்ணப்படுவார்கள். பலியினால் கர்த்தரை கனம் பண்ணுங்க. That sacrifice, அது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டுங்க. It's getting long preparation. எத்தனை கௌத்தன் சாக்ரிஃபைஸ் பலியை பண்ணிட மாட்டாங்க தெரியுமா? மேடை, பலி மேடை கட்டணும், விறகுகளை அடுக்கணும், பலிக்கான ஆடு, தகன பலிக்கான மிருகத்தை சுத்திகரிக்கணும், அதை கொண்டு வந்து வேதத்தின் சொல்லப்பட்டதன்படி துண்டு துண்டாக தகனிக்கணும், பாளையத்திற்கு புறம்பே கழிக்க வேண்டியவர்களை கழிக்கணும், மேல பலிப்படத்துல வச்சு அதை வைத்து எரிக்கும் பொழுது வரும் பாருங்க ஒரு சுகந்த வாசனையை, அதை பரத்திலிருந்து கர்த்தர் நுகர காத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் இருதயத்திலிருந்து வரட்டும். அழுகையிலோ, கண்ணீரிலோ, சந்தோஷத்திலேயோ, சிரிப்பிலேயோ, வெற்றியிலேயோ, தோல்வியிலேயோ, தனிமையிலேயோ, கூட குடும்பத்தோடையோ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. இயேசுவின் வாழ்க்கை ஸ்தோத்திரத்துல தாங்க.
கர்த்தருடைய வாழ்க்கை ஸ்தோத்திரத்துலதான். முதலாவது ஸ்தோத்திர பலியிடும் பொழுது அல்லது பலி செலுத்தும் பொழுது கர்த்தரை கனம் பண்ணுகிறோம். இரண்டாவது என்னோடு கூட எடுத்து வாசிங்கள். சங்கீதம் 22:23. சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 23வது வசனம். அவரை துதியுங்கள் யாக்கோபின் சந்ததியாரே, நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள், இஸ்ரவேலின் வம்சத்தாரே கனம் பண்ணுங்கள், பயபக்தியாயிருங்கள். பயபக்தியினால் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். கவனிங்க, கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு ஒண்ணு இருக்கு. இது பக்தி உள்ள சமுதாயம் மாத்திரமல்ல, பயபக்தி உள்ள சமுதாயம். இரண்டாவது, எது கர்த்தரை கனம் பண்ணும் அல்லது எப்படி கர்த்தரை கனம் பண்ண முடியும் தெரியுமா? நமக்குள்ள இருக்கிற பயபக்தி. இந்த காலத்துல தேவன் மேல இருக்கிற பயபக்தி குறைஞ்சுக்கிட்டே இருக்குது. அதுக்கு ஒரு காரணம் என்னன்னு நான் யோசிச்சேன். எப்ப பாரு ஆண்டவரை லவ் பண்றேன், ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் அப்படின்னு சொல்லியே பாட்டியும் பிரசங்கத்தையும் கேட்டு கேட்டு அது எப்படி பழகி போச்சு? நம்ம ஆண்டவர் தானே, நம்ம கர்த்தர் தானே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தன்னை இரக்கம் உள்ளவர் என்று காண்பித்த அதே தெய்வம் தான் 1000 தலைமுறை மட்டும் இரக்கத்தை காண்பிப்பேன் சொன்ன அதே தெய்வம் தான் எனக்கு பயப்படுகிற ஒரு இருதயத்தை உனக்கு கொடுப்பேன்னு சொல்ற. கவனிங்க, தேவ பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவரை கனப்படுத்துகிற காரியம். சபையாரை கொஞ்சம் எல்லாரும் நிமிர்ந்து பாருங்க. உன் இருதயத்துல கை வச்சு சொல்லு, எந்தெந்த காரியத்தில் நான் கர்த்தருக்கு பயந்து நடந்துகிட்டு இருக்கேன். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீ கடவுளுக்கு பயப்படுறத கொஞ்சம் காட்ட. Just show me. உன் கடவுளுக்கு பயப்படுற பயத்தை பிரஜாதி காட்டுறாங்க இல்லங்க. ரட்சிக்கப்படாத ஜனங்கிட்ட போய் பாக்குறீங்களா? கடவுள் பயத்தை எப்படி காட்டுறாங்க? எப்படி காட்டுறாங்க? கோயிலுக்கு போகும்போது எப்படி இருக்கிறாங்க? கோயிலுக்கு எப்படி போறாங்க? நேர்த்தி கடன் எப்படி செலுத்துறாங்க? அவன் யோசிக்க மாட்டான், இது மூடத்தனமா, மூட நம்பிக்கையா, முட்டாள்தனமா, சரீரம் பலவீனப்படுமா, இதை ஏன் செய்யறோம், எதுக்கு செய்யறோம், இது செஞ்சா என்ன நடக்கும், எப்படி நடக்கும், அதெல்லாம் இல்ல. கடவுள் மேல இருக்கிற பயம், நான் செய்வேன். நாம அப்படி இல்லை. சாதாரணமாய் பயந்து நடங்க வேண்டிய விஷயத்துல கூட துணிகரமா நிக்கிறோம். ஜாக்கிரதை. நான் ஒரு காரியத்தை சபைக்கு தெளிவாய் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கங்க. இனி வருகிற காலம் வெயில் காலம். என்ன ஒரு வெளிப்பாடு! இந்த ஆளு என்னவோ சொல்லுவான்னு நினைச்சு எலெக்ஷனை பத்தியா இல்ல, இனி வருகிற காலம் வெயில் காலம். உச்சி வெயில் இருந்தாலும் விடுறானேன்னு நீ நினைச்சா நான் தப்பில்லை. நான் 10:30 அனுப்புறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். பிரசங்கத்தை எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சோம்? உன் தேவ பயத்தை கொஞ்சமாச்சும் ஆலயத்துக்கு நேரத்துக்கு வருதுல காட்டுங்களேன், காட்டுங்களேன். அது எப்படி பாஸ்டர்? என் சந்தர்ப்ப சூழ்நிலை, ஏதோ தவிர்க்க முடியாத சூழ்நிலை, நான் தாமதமா வந்துட்டேன், அதை வச்சு நான் தேவனுக்கு பயப்படுறவன் இல்ல நீ முடிவெடுத்துருவியா? ஆமா எடுப்பேன். அது வழக்கமாவது. வேற எப்படி தேவனுக்கு பயப்படுறத காட்ட முடியும் சொல்லுங்க? எப்படி காட்ட முடியும்? பைபிள் எங்கன்னா போட்டிருக்கா கத்தியத்து கீசிக்கனா நீ தேவனுக்கு பயப்படுறவன் அதனால் அறிவேன்? முதன்மையானதும் முக்கியமானதும் தேவனுக்கு என்னைக்கு முடிவெடுக்கிறோமோ, ஆபிரகாம் முடிவெடுத்தான். தன் முதன்மையான ஈசாக்கை, தன் முக்கியமான ஈசாக்கை பலிபீடத்தின் மேல கடத்தி கத்திய ஓங்கும் பொழுது, ஆபிரகாமே இது நிமித்தம் நீ தேவனுக்கு பயப்படுறவன் அறிஞ்சுக்க. நான் மறுபடியும் சொல்றேங்க, நீ 1000 காரணங்கள் கொண்டு வந்து வைத்தாலும் உனக்கு தெரியும் லேட்டா வருது தப்பு. ஒத்த
கொள்ளுகிற அளவுக்கு, மெச்சி கொள்ளுகிற அளவுக்கு நீங்கள் பக்கம் பக்கமாய் சொன்னாலும் உங்களுக்கு தெரியும் லேட்டா வருது தப்பு. கர்த்தரை ஆராதிக்காம இருக்கிறது தப்பு, ஆராதனையை மிஸ் பண்றது தப்பு. இதை தாண்டி வேற ஒண்ணு பெருசு இல்ல. இதை நான் உனக்கு கண்டித்து உணர்த்தலைன்னா நான் உங்களுக்கு முன்பாக பாவியாயிருப்பேன். நான் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். எப்ப வந்தாலும் பரவாயில்ல, எப்படி வந்தாலும் பரவாயில்ல, என்னைக்கு வந்தாலும் பரவாயில்ல. உன் ஆத்மாவுக்கு நான் உத்தரவாதி. உங்களை மேய்க்கிற பொறுப்பை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். நாம சேர்ந்து பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர்றதுக்காக தான் இந்த நல்ல பிரயாணம். அப்ப யோசிச்சு பாருங்க. உங்களை பட்சமாய் தயவாய் கேட்டுக்கொள்ளுகிறேன், உங்கள் பய பக்தியை காண்பித்து கர்த்தரை கனப்படுத்துங்க. ஹானர் காட். எங்க ஒரு 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 அதிகாரியை பார்க்க போறோங்க, ஒரு அரசியல் தலைவரை பார்க்க போறோங்க, ஒரு முக்கிய பிரமுகரை பார்க்க போறோங்க, ஒரு இன்டர்வியூக்கு போறாங்க. எப்படிங்க போவோம்? அவன் சொன்ன டைமுக்கும் நம்ம போற டைமுக்கும் 2 மணி நேரம் 1/2 மணி நேரம் வித்தியாசத்துல போவோம். இல்ல, ஊருக்கு முன்னாடி போய் உட்காந்துப்போம். ஏன்? லேட் ஆயிட போகுது. ஒரு பெரிய ஆள். நீ எதிர்கொண்டிருக்கிற எஜமான்களை விட பெரியவர் அவர். நீங்கள் பார்த்து வியந்து போகிற உச்ச நட்சத்திரங்கள், பெரிய பெரிய கட்சி அரசியல் தலைவர்களை விட பெரியவரின் கர்த்தர். தயவு செய்து தேவனுடைய நாமத்தை வீணில வழங்காதீங்க. உங்கள் சகோதரனாகவும், உங்கள் மேய்ப்பனாகவும், உங்கள் தகப்பனாகவும் உங்களை கெஞ்சி கேட்கிறேன், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இதனால தான் நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய, நமக்கு வர வேண்டிய மேன்மை, கனம் வரமாட்டுது. ஒன்னும் இல்ல, ஒரு ஒரு உயர்ந்த மனிதனை ஒரு 1/2 மணி நேரம் காக்க வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவன் அதை நோட் பண்ணிப்பான். உண்மைங்க, நீங்க அது உங்களுக்கு தெரியாது அந்த ரகசியம். ஒரு 1/2 hour காக்க வச்சிட்டா வந்த பிறகு சிரிப்பு இருக்கும் முகத்துல, காரியங்கள் நடந்து முடிச்சிடும். ஆனா அது மைண்ட்லயே இருக்கும். சரியான இடமா பார்த்து அந்த நபர் அதை காட்டுவார். லேட்டா வந்த நபருக்கு அது தெரியும். அன்னைக்கு ஒரு 1/2 hour அவரை காக்க வச்சேன்ல, கரெக்டா பழி வாங்கிட்டாப்புல பத்தியா. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், என்னைக்காவது இந்த தெய்வம் உன் கால தாமதத்தை குறித்து, உன் ஜெப குறைவை குறித்து, உன் ஆவிக்குரிய பலவீனங்களை குறித்து, கர்த்தருடைய சமூகத்துக்கு வராமல் போவதை குறித்து நான் அடிக்கடி சொல்றேங்க. பதறி போன காரியம் இன்றைக்கு சாதாரணமாக என்ன காரணம்? ஒரு காலம் இருந்தது, ஐயோ போலனா, ஆனா இப்போ அடுத்த வாரம் போய்க்கலாம் விடு. பலிப்பிடத்திலிருந்து எச்சரித்து சொல்லுவது என்னுடைய கடமை. நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணுங்க, நீங்க கனம் பண்ணப்படுவீங்க. சத்தம் வரமாட்டுதே. நாம இப்படியே இருக்கணும்ன்றது நம்ம தலையெழுத்து இல்லைங்க. நாம வாழாம, வளர்ச்சி இல்லாம, ஆசீர்வாதம் இல்லாமன்னு எந்த கொம்ப நினைச்சாலும் நடக்காதுங்க. நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. 1, பலியிடுவதினால் கர்த்தரை கனப்படுத்துகிறோம். 2வது, சத்தமா, பயபக்தியினால். 3வது ஒரு காரியத்தை பார்த்து நாம் செபிப்போம். நீதிமொழிகள் 3:9 சொல்லுகிறது. நீதிமொழிகள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. கவனிங்க, இங்க சொல்லுது உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. The third thing is, நான் இப்படி அதுக்கு பேர் வச்சேன், பாலிய வந்தா நல்லா இருக்குமே. நீங்க கவனிச்சீங்களா? குறிப்பு பாலிய வந்திருக்கா? சிலது அப்படியா அப்படின்ற மாதிரி இருக்குது. சிலது முகத்தை பார்த்தா. நம்பர் 1 பலியிடுவதினால், நம்பர் 2 பயபக்தியினால், நம்பர் 3 படைப்பதினால். இந்த இந்துக்கள் பார்த்திருக்கிறீங்களா? அவங்களுடைய விசேஷத்துல விசேஷமே, நல்ல பாயிண்ட் அவர் பாரு, விசேஷத்துல விசேஷமே படையல். கவனிச்சிருக்கீங்களா? அந்த படையல்ல இருக்கிற ஒரு யுக்தியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுல ஒரு லஞ்சம் வேற இருக்குது. தேனும் தெளித்தேனும் நாளும் பாகும் பருப்பும் இவை 4 நான் உனக்கு தருவேன், பதிலுக்கு நீ என்ன தருவாய்? திருவெண்பா பாட்டு. இது ஒவ்வொரு தடவை படையல் போடும் போதும் இந்த 4 நான் உனக்கு தருவேன், பதிலுக்கு நீ என்ன தருவேன்?
வேற கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. எங்க அந்த படையலுடைய விசேஷம் உங்களுக்கு தெரியுதுங்களா? சாமி எல்லாம் உங்ககிட்ட இருந்து வாங்குனதுதான், எல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிறேன், பார்த்துக்க, அடுத்தது சிறப்பா செஞ்சு விடு. படையல் போட்டாதானே. படையலே சத்தம் வரமாட்டது. தேவனுடைய ஜனமே கவனிச்சுக்கிங்க, கர்த்தர் உன்னை கனம் பண்ணும்படிதான் ஆசீர்வதிக்கிறார். சத்தம் வரமாட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேற என்ன இப்படி சொல்லட்டுமா, நீங்கள் கனம் நிறைந்த வாழ்க்கை வாழ்வதற்கு காரணமே அவர்தான் என்பதனால், அவருடைய ஆசீர்வாதம் என்பதனால் நீங்கள் அவரை கனம் பண்ண வேண்டும். அவரை கனம் பண்ணணும். இன்னைக்கு எந்த விஷயத்துல நம்ம தவறிடுறோம் தெரியுமா? அந்த காணிக்கை தசம பாகங்கள் விஷயத்துல. உபாகமம் புத்தகம் 16வது அதிகாரம் 17வது வசனம் இப்படி சொல்லுகிறது. உபாகமம் 16-17. எல்லாம் ஸ்லைடு மேல டிவியை பாருங்க. ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் என்ன கையோட வரக்கூடாதா? பாஸ்டர், பாட்டு புக்கு, பைபிள், டைரி, வாட்டர் கேனு, பேகு, நாங்க எங்க இந்த வெறுங்கையோட வந்தோம்? அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் எப்படி வரக்கூடாதா? வெறுங்கையோட வராமல், நல்லா கவனிங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக, தகுதிக்கு ஏற்றபடி. கவனிங்க, இன்னைக்கு காணிக்கையை குறித்தும் தசமபாக குறித்த ஒரு தெளிவான சத்தியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். நீ கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட வரவில்லை, நீ ஆசீர்வதிக்கப்படுவதினால் கொடுக்க வந்திருக்கிற. இதான் உபதேசம். அவனவன் ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக. உண்மைதான், போன மாசம் மாதிரி இந்த மாசம் இல்ல, கொஞ்சம் டல்லு தான், கொஞ்சம் பிரச்சனை தான், கொஞ்சம் பினான்சியல் நெருக்கடி தான். என்ன பண்றது? அந்த ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக அவனவன் தகுதிக்கு. வெப்பாயா பணக்காரன் 1 லட்சம் ரூபாய் வந்து கூட வைப்பான், என்னால முடியுமா கேட்டாரா அந்த 1 லட்சத்தை? இல்லையே. ஏழை விதவியின் 2 காசு. காரணம் தெரியுமா? அவள் தகுதிக்கு தக்கதாக. இந்த ஆக்டிவிட்டிஸ், இந்த செயல்கள் எதை குறிக்கிறதா? கடவுளை கனம் பண்றது. நான் கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். நீங்கள் ஒவ்வொரு தடவை உங்கள் கரத்தினால் கொண்டு வந்து படைக்கும் பொழுதெல்லாம், உங்கள் காணிக்கைகளை, உங்கள் பொருத்தனைகளை, உங்கள் தசம பாகங்களை கர்த்தருடைய சமூகத்துல வந்து ஊழியக்காரன் கையில கொடுத்து அதை படைக்கும் பொழுதெல்லாம் அதன் மேல இருக்கிற சாபத்தை கர்த்தர் அழித்து போடுகிறார். அதன் மேல இருக்கிற கட்டுகளை கர்த்தர் அழித்து போடுகிறார். இன்னைக்கு நமக்கு ரகசியம் தெரிய மாட்டுதே. இன்னைக்கு சொல்றேங்க, உன்னை கர்த்தர் ஆசை வச்சிருக்கிறார், உன்னை வாழ வச்சிருக்கிறார், உன்னை தகுதிக்கு தக்கதான் ஆசீர்வாதமா கர்த்தர் வச்சிருக்கிறார். என்ன பண்ணணும்? வெறுங்கையா ஆலயத்துக்கு வரக்கூடாது. காணிக்கைகளாலும் தசம பாகத்தினாலும் கர்த்தரை கனம் பண்ணணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தரை கனம் பண்ணணும். அதுக்காகவே ஆயத்தமாகணும். இந்த மாசம் முழுக்க நானும் என் பிள்ளைங்களை சாப்பிட்டுருக்கிறோமே, என் தேவைகளை சந்திச்சிருக்கிறாரு, ஒரு நாளும் பட்டினியா இல்லையே. என்னைக்கு அந்த நாள் வரும், என்னைக்கு அந்த நேரம் வரும், அந்த கவரை எடுத்து அதை போட்டு ஜெபத்தோட ஸ்தோத்திரத்தோட முன்னாடி வந்து நின்று அதை கொடுக்கும் பொழுது என்னவோ பெரிய ஒரு சாதனையை போல. அதுதான் உண்மை. அந்த கணத்தை கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். அப்பொழுது நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 1 பலி இடுவதினாலே, 2வது பயபக்தியினாலே, 3வது கர்த்தருக்கு படைக்கிறதுனாலே. உன் தெய்வம் நீ படைக்கிறதுல குறை கண்டுபிடிக்கிற தெய்வம் இல்லை, எடை கண்டுபிடிக்கிற தெய்வம் இல்லை. நல்லா கவனிச்சிங்களா? அவருக்கு குறையும் தெரியாது, நிறையும் தெரியாது, எடையும் தெரியாது. படைக்கிறவன் உள்ள மட்டும்தான் தெரியும். ஒரு தீர்மானம் எடுங்க, இனி நான் வெறுங்கையா வரமாட்டாண்டவரை. எத்தனையோ மாசக்கணக்கா தசமா கொடுக்காம இருக்கலாம், இல்லை எவ்வளோ நாள் கடவுளுடைய சமூகத்தில் எதுவும் படைக்காம இருக்கலாம். இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்க, நான் கொடுப்பது என் ஊழியக்காருக்காக இல்லை, ஆண்டவரே உமக்காக நான் கொடுக்கிறேன்.